இந்த எழுதுகோல் பெருமானாரின் நூறிலிருந்து நேரடியாக பிறந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுதுகோலை படைத்து எழுது என்றார். நான் எதை எழுத? கலாக்கதிரை எழுது. கலாக்கதிர்னா என்னன்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. கலாக்கதிரை எழுது. கலா என்றால் மேப், கதிர் என்றால் அது நடப்பது. ஒரு வீடு கட்டுவதற்கு முன்னால் முதலிலே பிளான் போடுவார்கள், மேப் இருக்கும். அதற்கு பிறகு வீடு. இதை போன்று ஒருவர் இப்படி உருவாவார் இருப்பார் என்று முதல்ல அல்லாஹ் தஆலா ஒரு மேப்பை உருவாக்குவான். அதற்கு பிறகு அவர் எப்பொழுது வருவார், எந்த ஆண்டு வருவார், என்னென்ன செய்வார், அவருக்கு உணவு என்ன, அவருடைய பிறப்பு என்ன, இறப்பு என்ன என்று நடைமுறையில் வருகிறது அல்லவா, இதற்கு பெயர் கதிர். மனிதன் அல்லாஹ்வினுடைய கலாக்கதிரை, அந்த பேனா, பெருமானாரின் நூறிலிருந்து பிறந்த பேனா, அது எதை தீர்மானிக்கிறதோ அதை தன்னுடைய அறிவால் அவன் மிஞ்ச முடியாது. என்றைக்காவது தன்னுடைய மதியால் விதியை வெல்ல முடியுமா? உலகத்தில் யாராவது வென்றிருக்கிறார்களா? உலக சக்கரவர்த்திகளாக இருக்கட்டும், தன்னுடைய அறிவாற்றலால் அல்லாஹ்வினுடைய கலாக்கதிரை வெல்ல முடியாது.